ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சனிக்கிழமை என்னுடைய ஃபுல் டே எப்படி போகுது அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்களை வந்து சேரும். எந்த மாதிரி வீடியோஸ் போகலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை காலையிலேயே எழுந்து வீடு வாசலெல்லாம் தொளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஆதார் கார்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு மாவு இல்லாமல் இருந்தது. சரி, அதுக்கு அரிசி ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் ஊற வச்சிட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேனே. ஃபஸ்ட்டு வந்து வெளியே செஞ்சால் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு வெளியே இந்த குழாய் இருக்குது, சரி இங்கே நல்லா கழுவிட்டு ஆட்டுங்களுக்குமே தண்ணியெல்லாம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் 11 மணி ஆச்சு. இந்த வெயிலில் இந்த தண்ணியில் இருக்கிறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் டக்குன்னு கோல்டு வந்துடுது. இப்போவே கோல்டு தான் பிடிச்சிட்ருக்கேன். சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அதெல்லாம் கழுவி நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா நான் வந்து ரேஷன் அரிசி தான் போடுவேன் அப்படின்றதுனால நல்லா கழுவிடுவேன். அத்தை வந்து எனக்கு அரிசி அரிக்கலாம் தெரியாத கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அத்தை தான் அரிசி கொடுப்பாங்களே. மோஸ்ட்லி நான் ரேஷன் அரிசி கூட நான் சுத்தமாக தான் இருக்குமே. இருந்தாலும் கழுவுறப்போ ஒரு 2-3 டைம் கழுவிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இட்லி நல்லா வெள்ளையாக வரும். சரின்னு சொல்லிட்டு அதை கழுவி நல்லா ஊற வச்சுட்டேன். அதை அப்படியே ஊறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து நேற்று சாதம் மீதம் இருந்தது. அது புளி கலாரி வச்சிடலான்னு சொல்லிட்டு புளி தான் கலாரி வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அது வந்து சாப்பாடு பாவக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். வச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாமே ஒரு மாதிரி டர்ட்டியாகவே இருந்தது. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி காலையிலே வந்து கொலுசு ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி, அதை க்ளீன் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு அது சோப் பவுட்ரு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா இது போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். அது எந்த அளவுக்கு ஊறிக்குன்னு பார்த்தா அது கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் கழுவி வச்சுட்டேன். நல்லாவே புது கொலுசு மாதிரி என்னோடய கொலுசு நல்லா புது கொலுசு மாதிரி ஆயிடுச்சு. பாப்பா தான் கொஞ்சம் இதுவாகல. ஏன்னா இவள் அதிகமாக போட்டுக்கவே இல்லை. அந்த கொலுசை போட்டு விட்டால் திருவான் வச்சு திருவி கழுவிட்டு விட்டுடுறா அப்படின்றதுனால அவளுக்கு போடுறதே கிடையாது. எங்கன்னா போனால் அந்த மட்டும் போட்டுப்போய் தினமும் போட்டுக்கிற கொலுசு ஒன்று போட்டுட்டு தான் இருக்கா அவள் கொலுசு. அதுக்காகவே புதுசாக ஒரு கொலுசு வாங்கி போட்டுருப்போம். அதுவுமே இப்போ இதுவாகி போச்சு, நிறையா அறந்து போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு பாத்திரமெல்லாம் கழுவி அதை உடனே கவுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு உடனே தான் கவுத்து வச்சுட்டேன். எனக்கு இந்த கிச்சன் ஃபுட் நல்லா சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்குமே. கொஞ்சம் அழுக்காக இருந்தால் கூட சுத்தமாக பிடிக்காது. ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டென்ஷனாகவே ஃபீல் பண்ணுவேன் இந்த கிச்சன் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா. சரி, அதுக்கு முதல்ல சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி சிங்கை சுத்தம் பண்ணி வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்சாப்புல ஆகிடும். கிச்சனில் இருக்கிற பெரிய வேலைனா இந்த சமையல் செய்கிறது, அந்த பாத்திரம் கழுவுறது தான். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழுவி கவுத்துட்டு அணைக்கூடமே கழுவி அந்த காற்று வந்து நல்லா சூடாக வருது. அதனால கொஞ்ச நேரத்தில் அணைக்கூடையும் காஞ்சிடும். வெளியே எடுத்துன்னு போய் வச்சு காய வைக்கணும் அப்படின்றது தேவையில்லை. எப்போனா டைம் இருக்குது பொறுமையாக பாப்பா 2 பேரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னா வெளியே எடுத்துன்னு போய் வச்சு பொறுமையாக உக்காஞ்சி கழுவிட்டு இருப்பேன். அறக்க பறக்க வேலை செய்யணும் அப்படின்னா இந்த சிங்க்லேயே போட்டு கழுவி இது பண்ணிக்குவேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் பச்சைப்பயிறு முளைகட்டி வச்சுருந்தேன். அதையுமே கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு இது 2 அவிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் அவிச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்ற மாதிரி செஞ்சுருந்தேன். எப்போவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். எப்போனா தோன்றப்போ எப்போ எது வேணுமோ அப்போ செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே செஞ்சுருந்தோமே. அதெல்லாம் முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டு கிச்சன் நல்லா தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு அது போட்டுட்டு வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டேன். எல்லாத்தையும் தொடச்சி முடிக்கிறதுக்கும் அது அந்த சக்கரவள்ளி கிழங்கும் அந்த பச்சை பயிரும் வெந்து வரத்துக்குமே கரெக்டாக இருந்தது. சரி, அதெல்லாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த இட்லி குந்தானே அப்பத்துக்கு அப்பயே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டேன். இந்த பச்சை பயிர் வச்சு குழம்பு அரைச்சி ஊற்றி குழம்பு மசாலா குழம்பு மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அதனுடைய தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாங்காயும் நல்லா வந்துட்டு இருந்தது. சரி, அதை தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தாளிச்சிட்டு இருந்தேனே. நான் இந்த மாதிரி தான் தாளிப்பினேன். இது அம்மாக்கிட்ட கேட்ட ரெசிபி தான். வெந்தயம் கடுகு இது 2த்தையும் சம அளவு எடுத்து நல்லா கடுகு பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு 2த்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துகிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கணும். ஏன்னா ஊறுகாய் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சது. இது கூட கடுகு போட்டுடணும். கடுகு போட்டுட்டு பெருங்காயத்தூள்
போடணும். கடுகு போட்டதுமே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணெயோட அனல்லையே தான் அந்த பெருங்காயம் காஞ்ச மிளகாய் தூள் தான் நான் வீட்டில் அரைச்ச தூள் தூள் தான் போட்டு செஞ்சுருந்தேனே. சரின்னு சொல்லிட்டு இந்த பெருங்காயம் ஓப்பனே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பழைய டப்பா இருந்தது. சரி அந்த பெருங்காயமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் போட்டிருந்தேனே. இந்த மாதிரி ஊறுகாய் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்களே. எனக்கும் அம்மா செய்கிற ஊறுகாய் ரொம்பவுமே பிடிக்கும். அப்படின்றதுனால அம்மா தான் சொல்லியிருந்தாங்களே, எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறப்போ போட்டோம்னா கரிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூளெல்லாம் போட்டுட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்புமே கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஊறுகாயில். சரின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு பழைய பெருங்காயமும் போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஊற வச்சு காய வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மாங்காய் வத்தல் அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது கூழுக்கு புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே கச்சின்னு சாப்பிட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கடுகு வெந்தயப்பொடி அதையுமே போட்டு நல்லா கிளறி வச்சு 2 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுத்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். முக்கியமான விஷயம் எண்ணெய் நிறைய ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். ஒரு சிலர் நல்லெண்ணெய் தாளிப்பாங்க. நான் கடலை எண்ணெயில் எதை தாளிச்சுக்கோனேன். நல்லா தாளிச்சிட்டு காலையில் வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். சரி அதை மாவு ஆட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த மாவு தான் ஆட்டியிருந்தேனே. 2 டைம் போடுவோம். நாங்கள் ஒரு சில டைமில் அம்மா வீட்டிலலாம் மிஷினில் கொடுத்து ஆட்டின்னு வந்துடுவாங்க. நான் வந்து இந்த கிரைண்டர்லேயே தான் போட்டுட்ருக்குறேன். சரின்னு சொல்லிவிட்டு இந்த கிரைண்டரில் தான் போட்டு அதை ஆட்டி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இந்த மாவு ஆட்டுறது கூட பெரிய விஷயமா இருக்காது. அந்த கிரைண்டரை கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு சிலர் இல்லைன்னா நிறைய பேர் வந்து மாவு ஆட்டுனதுமே அப்போவே உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடுறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். மாவு ஆட்டி வச்சுட்டு காலையில் இட்லி செய்ய போகிறோம் அப்படின்னா அப்பத்துக்கு மட்டும் எடுத்து உப்பு அந்த சோடா மாவு போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஊற்றி எடுத்தோன்னா சூப்பராகவே இட்லி வந்துடும். எனக்கு ரொம்பவுமே சாஃப்டாக தான் வருமே. எப்படி செய்கிறதுன்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அது கையோட எல்லாம் இந்த பாத்திரத்தையுமே விளக்கி வச்சிடலாம். இந்த கழுவி வச்சுட்டா கிரைண்டர்லாம் சுத்தமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்ததும் அந்த அதெல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி போனாப்புல இருக்கும். கழுவுறதுக்குமே கொஞ்சம் ஊற வச்சு கழுவுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால அப்போவே கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கழுவி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து எக் ரைஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன். சாதம் இருந்தது கொஞ்சம். சரி அது கூடவே எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சு அதில் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டுருந்தோமே. உண்மையிலுமே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தினேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு எக் ரைஸுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த அழகான என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களை வந்து சேரும். இந்த ஐஸ் கட்டி வேறு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே கட்டியாக இருந்தது. சரி அதை பட்டன் ஒன்று இருக்குது, அதை அழுத்தி விட்டால் கட்டி உருகி வந்துடும். கொஞ்சோண்டு உருகி கீழே வந்துட்டு இருந்தது. சரி கட்டியாக இருக்குது அப்படியே எடுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு அதுவுமே எடுத்து போட்டு எல்லாத்தையுமே கழுவி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.